ரைஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ் கீழே செஞ்சு தரமே ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி சோள இட்லி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான இட்லி கூட எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5 இட்லி போல் குட்டி குட்டி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பெரிய வெங்காயம், கேரட், குடைமிளகாய் இதெல்லாம் பொடிசாக நறுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 40% 50% வெந்து வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்து வதக்கி கொடுத்துட்டு ஒரு சின்ன பழுத்த தக்காளி நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 20-30% மட்டும் வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லியெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அப்போ தான் முட்டை இதோட நல்லா கோட் ஆகும். அதே சமயம் முட்டை நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இட்லி சேர்த்திங்கன்னா ஒழுங்காக கோட் ஆகாது. இப்போ இட்லி, முட்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக மல்லிகைகள் தூவிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மாம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.